ஹலோ மக்களே, இப்போ நாம் நிற்கிறது காளிகேசம் எக்கோ கேம்ப். இன்னைக்கு நாம் போக போகிறது மாராமலை ட்ரெக்கிங். ட்ரக் தமிழ்நாடு மூலமாக நாம் போகிற 4வது ட்ரெக்கிங். அப்புறம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இதோட 3வது. இதுக்கு முன்னாடி இஞ்சி கடவு, பாலமூர்னு 2 ட்ரெக்கிங் வந்திருக்கோம். காளிகேசம் எக்கோ கேம்ப். இந்த 3 ட்ரெக்கிங் இல்லாமல் நாம் போன இன்னொரு ட்ரெக்கிங் தென்காசி மாவட்டத்தில் செண்பக தேவி. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ட்ரக் தமிழ்நாடு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது மொத்தம் 3 ட்ரெக்கிங் இது வரைக்கும். அந்த 3யுமே பர்சனலி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் வெரி ஹாப்பி. ட்ரக் தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களிலும் ஆர்கனைஸ் பண்ணுற மலையேற்றங்கள் எல்லாமே ஒரு நாள் இல்லை பாதி நாளில் சென்று வரக்கூடியது தான். இதில் பெரும்பாலானவைகள் மாடரேட் அல்லது ஈஸி ட்ரெக்கிங்ஸ், அதாவது எல்லோராலும் போகக்கூடிய மலையேற்றங்கள். தமிழ்நாடு அரசும் வனத்துறையும் இணைந்து நடத்தும் இந்த ட்ரெக்கிங்ஸ் வரவேற்கத்தக்க ஒன்று. நிறைய பேருக்கு ட்ரெக்கிங் போகக்கூடிய ஆசைகள் இருக்கலாம். ஆனால் எப்படி போவது, யாருடன் போவது என்று அறியாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம் கூட அனுப்பி வைக்கும் கைட்ஸ் பழங்குடி மக்கள் வனத்தில் இருக்கும் கிராமங்களில் பிறந்து வளர்ந்த காடுகளை பற்றின நிறைய அறிவும் புரிதலும் கொண்டவர்களாக இருப்பதால் காடுகளை பற்றின நிறைய தகவல்களையும் அனுபவங்களையும் நாமும் பெற முடியும். அடுத்த மாதம் அப்படிதான் இருக்கும். ஓ, அதுக்கப்புறம் தான் புதிய தளர் வரும். ஓகே ஓகே. இந்த இலை உதிர டைம் தான் பால் நிறைய வரும். ஓ, ஏன்னா உரிய தண்ணி அவ்வளோ ரப்ப இந்த இலை ஆவியாக்காதா அப்படியே பாலா மாறிடும். ஓகே ஓகே. அதனால தான் இந்த டைம் பனி டைமுக்கு பால் ரொம்ப வரும். ஆனால் விடிய நேரத்துக்கு வெட்டிடுவாங்க. சரி சரி. ரப்பர் மரத்தை பொறுத்த வரைக்கும் வெயில் ஏற பால் கம்மியாயிரும். ஓகே ஓகே. அதனால தான் இப்போது நாம் நிற்கும் மாராமலையில் அதிகமாக விளைவது கிராம்பு, ரப்பர் மற்றும் ஜாதிக்காய். நிறைய எஸ்டேட்களும் இங்கு உள்ளது. இந்த மாராமலை ட்ரெக்கிங் மொத்தம் 12 கிலோமீட்டர், 5 மணி நேரமாச்சு. ஆமாம், நான் ஏர்லி மார்னிங் 8 AM ஸ்லாட் புக் பண்ணியிருந்தேன் ட்ரக் தமிழ்நாடு வெப்சைட் மூலமாக. 8:30க்கு காளிகேசம் எக்கோ கேம்பில் இருந்து கிளம்பிட்டோம். என் கூட 2 கைட்ஸ் வந்திருந்தாங்க. காளிகேசம் எக்கோ கேம்பில் இருந்து மாராமலைக்கு திரும்புகிற வழியில் பைக் நிப்பாட்டிட்டு அங்கே இருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆச்சு. போகும் வழி எங்கும் அடர்ந்த காடு, மரங்கள்னு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. காடுகளுக்குள் வந்தாவே இதெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கலாம். எதில் ஏறி இறங்குது? த்ரெட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணுறது. ஓ, கண்ணுக்கே தெரியல பார்த்தீங்களா த்ரெட்டு நமக்கு. ஆளு அது அயனி சக்கை, இது மயில மரம், மயில. அந்த உள்ள நிற்கிறது வந்து கடவை மரம். கடவை, கடம்பு கடம்பு கடம்பு, கடவை மரம். இது வந்து பூவ மரம் சொல்லுவேன். பூவ மரம் தானே? பூவ மரம், ஆமாம், பூவ மரம். அது
பெரும்பாலும் நாம் எஸ்டேட் போகிற வழித்தடங்களில் தான் நாமளும் நடந்தோம். இடையில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். கொண்டு போயிருந்த பிஸ்கெட் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு திரும்ப நடக்க ஆரம்பித்து ஒரு வியூ பாயிண்ட்க்கு ரீச் ஆனதும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே இருந்து பெருஞானி டேம் அழகை கண்டு ரசித்தோம். ஆமாம் ஆமாம், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. போயிடுச்சு. ஓ ஆமாம் ஆமாம். காட்டு நெல்லிக்காய் இல்லாமல் நான் செண்பகாதேவி போயிருக்கேன், தென்காசி. அதுவும் சின்ன ட்ரெக்கிங் தான், ஆனால் சூப்பரான ட்ரெக்கிங். மாராமலை இங்கே வியூ பாயிண்ட் ரீச் ஆனதும் ட்ரக் தமிழ்நாடு நமக்கு கொடுத்துருந்த லஞ்ச் சாப்பிட்டு கீழே இறங்கிட்டோம். அந்த மலை மேலே இருந்து நாம் அந்த வியூ பார்த்தப்போ நடந்து வந்த அத்தனை களைப்பும் அப்படியே போயிடுச்சு. வண்ணத்து பூச்சியின் இயல்பு, பறவைகள், சிறு சிறு மூலிகை தாவரங்கள், நெடு மரங்கள், கிழங்கு வகைகள், செடிகள், கொடிகள், பூக்கள், நீரோடை, ஆறு, இப்படி எவ்வளவு அனுபவங்கள் ஒரு மலையேற்றத்தின் மூலம். தமிழ்நாடு முழுக்க வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கும் 40 ட்ரெக்கிங் பிளேசஸுக்கு போயிட்டு வர வாய்ப்பு இருப்பவர்கள் மேலும் தகவலுக்கு trucktamilnadu.com வெப்சைட் விசிட் பண்ணுங்கள்.